நந்தி டிவி செய்திகள் வாசிப்பது கீதா. களவை அருகே கள் விடுதலை மாநாட்டில் தமிழக அரசுக்கு எதிராக 21 தீர்மானங்கள் நிறைவேற்றம். பனைமரத்துக்கு பூஜை செய்து வழிபட்டதுடன் பெண்கள் சிறுவர்கள் கள் குடித்து கள் எமது உணவு என முழக்கமிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அருகே உள்ள பொன்னமங்கலம் கிராமத்தில் பனையேரிகள் விவசாயிகளின் சார்பில் கள் விடுதலை மாநாடு தமிழ்நாடு கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கள் விடுதலை மாநாட்டில் தமிழ்நாட்டில் மட்டுமே அமலில் இருக்கும் கள் இறங்கி விற்கும் தடையையும் மதுவிலக்கு சட்டத்திலிருந்து கல்லையும் நிரந்தரமாக நீக்க வேண்டும், பனையேரிகளின் மீதான அடக்குமுறைகள் மற்றும் கைது நடவடிக்கைகளை காவல்துறை அறவே கைவிட வேண்டும், கல்லை தேசிய பானமாக அறிவிக்க வேண்டும், பனை தொழிலாளர்களுக்கு காப்பீடு திட்டங்களும் விபத்துகளுக்குரிய நிவாரணமும் அரசு வழங்க வேண்டும். இதுவரை தமிழ்நாடு முழுவதும் பனையேரிகள் மீது தொடரப்பட்டிருக்கும் பொய் வழக்குகளை நிபந்தனையின்றி திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட 21 தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக பனையேரி தொழிலாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் பெண்கள் சிறுவர்கள் பனைக்கல்லை தலையில் சுமந்தபடி மேலதாளம் முழங்க ஊர்வலமாக வருகை தந்து பனைமரத்தின் கீழ் படையலிட்டு பூஜை செய்து பெண்கள் சிறுவர்கள் என பனைக்கல்லை பருகி கள் எமது உணவு, கள் எமது உரிமை என்று முழங்கி எவ்வாறான தடைகளையும் அடக்குமுறைகளையும் எங்கள் மீது யார் ஏவினாலும் அதை புறந்தள்ளி கள் விடுதலை அடைந்து விட்டோம் என்று முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து பனையேறி தொழிலாளர்களின் பிள்ளைகள் பரதநாட்டியம், சிலம்பாட்டம், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பனையேறி மூதாட்டி ஒருவர் தலைகளாக நின்று கள் எங்களது உரிமை என தெரிவித்தனர். இந்த மாநாட்டில் பனையேறி தொழிலாளர்கள், விவசாயிகள், தென்னை தொழிலாளர் சங்கங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நன்றாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். மருந்து இது கிடைத்தால் என்ன, பானம் தானம் ஈரம் உழைத்து சென்றால் என்ன, மழையாய் நீ வந்த சகதியும் கிடைக்கும், புயலாய் நீ வந்த சுருட்டியும் வரக்கும். திரு பால முருகன் மற்றும் மகேஸ்வரன் இருவரும் தமிழ்நாடு கள் இயக்கத்தின் சார்பாக பனையேரி மகன் பாலமுருகன் மற்றும் மகேஸ்வரன் இருவரையும் தமிழ்நாடு கள் இயக்கம் கௌரவிக்கிறது. உணவே கல் எங்கள் உணவே, கல் எங்கள் உணவே, கல் தடையை நீக்கு, கல் தடையை நீக்கு, கல் தடையை நீக்கு, கல் எங்கள் உணவே, கல் தடையை நீக்கு. மருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. இந்த உரிமை தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை காரணம் காட்டி அநியாயமாக பறிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏறி வந்த ஏணியையே எட்டி உதைக்கும் ஒரு கோழைத்தனமான செயலாகும். இந்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்குங்கள். கள்ளுக்கு கடையும் வேண்டாம், தடையும் வேண்டாம். இப்ப சட்டப்பேரவை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டப்பேரவை தொடர்லேயே கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். இல்லாமல் போனால் விளைவுகள் வரும் தேர்தலில் உங்களுக்கு எதிராக இருக்கும். களவை வட்டம் பொன்னம்பலம் கிராமத்தில் கள் விடுதலை மாநாடு. கல்லுக்காக நாங்கள் போராடுவோம், 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 வெற்றி பெறும் வரை போராடுவோம், 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 வெற்றி பெறும் வரை போராடுவோம். கல் எமது உணவு, கல் எமது உணவு, சிவராமன். என்ன பொறுப்பு இருக்குங்க? நான் தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர், ராணிப்பேட்டை மாவட்டம் ஒருங்கிணைப்பாளர். ராணிப்பேட்டை மாவட்டம் களவை தாலுகா பொன்னமங்கலம் கிராமத்திலே இன்று
ஜனவரி 21 இன்று கல் விடுதலை மாநாடு. நாங்கள் கல்லை வென்றுவிட்டோம், ஜெயிச்சு விட்டோம் என்றதை திமிருடன் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்லுக்கு படையை போக்குங்கடா, இந்த சொல்லுக்கு படையாய் வாருங்கடா. இன்னலை போக்கிடும் அருமருந்து இது கிடைத்திட இடியாய் முழங்குங்கடா. இடியோ மழையோ புயலோ உன்னை தடுத்தால் என்ன, மானம் தானம் ஈனம் உன்னை விட்டு சென்றால் என்ன. மலையாய் நீ வந்தால் சகதியும் தரிக்கும், புயலாய் நீ வந்தால் புழுதியும் பறக்கும், அலையாய் நீ வந்தால் மலைகளும் வழங்கும், அணையாய் நீ வந்தால் அகிலம் வணங்கும். கோயில் கிடைத்த தீர்த்தமடா, இதை தடுப்பதில் என்ன அர்த்தமடா. உயிர் மூச்சு உள்ளவரை நிலை குலையாதே, பெரு மூச்சு போகும் வரை விட்டு பிரியாதே. இனிவரும் இளையோர் படை வாழட்டும் மனிதா, தமிழன் கை பனிக்கொடி ஆளட்டும் மனிதா. வெல்க பனை, வெல்க பனை, வெல்க பனை, வெல்க பனை.